உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன். உங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில சாதிக்கணும், ஜெயிக்கணும், நல்லபடியா வாழணும், சிறப்பா பேர் வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்குல்ல? அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே நம்ம கிட்ட சொல்லி வளர்ப்பாங்க, நல்லா வாழணும், நல்லா படிக்கணும், நல்லா ஜெயிக்கணும், பெரிய ஆளா ஆகணும் அப்படின்ட்டு. ஆனா இது எல்லாத்துக்கும் நாம எந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம்? இந்த சக்சஸ் அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நமக்கு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். ஆனா அந்த உணர்வு வரும் பொழுது எவ்வளவு நேரம் அந்த உணர்வோட நாம இருப்போம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கும் பொழுதோ, இல்ல யாரோ ஒரு பெரிய ஆளை பார்க்கும் பொழுதோ நம்மளும் அந்த மாதிரி வரணும் அப்படிங்கிற வெறி வந்து நமக்குள்ள வரும். ஆனா அந்த வெறி 1 மணி நேரம் நமக்குள்ள இருக்கா, இல்ல 2 மணி நேரம் நமக்குள்ள இருக்கா, இல்ல வாழ்க்கை முழுசும் நம்ம கூட இருக்கா அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. மோட்டிவேஷன் வீடியோ பார்த்த உடனே வரக்கூடிய அந்த உணர்ச்சியை அப்படியே புடிச்சிக்காம அடுத்த நிமிஷம் அந்த வீடியோவையும் மறந்துட்டு நம்மளோட கனவையும் மறந்துட்டு அடுத்த காலகட்டத்துல நம்ம நோக்கி போய்கிட்டே இருக்கோம். அதாவது ரீல்ஸ் பாக்குறது, மூவிஸ் பாக்குறது, விளையாடுறது அப்படின்ட்டு நம்மளோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் நம்ம நிறைய செலவழிக்கிறோம். ஆனா நம்ம எதுக்காக அந்த மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு காரணமே இல்லாம போயிடுது. எல்லா விஷயத்தையும் நாளைக்கு ஆரம்பிக்கலாமா, இல்ல அடுத்த நாள் ஆரம்பிக்கலாமா, அடுத்த மாசம் கூட ஆரம்பிச்சுக்கலாம்ல, இந்த ஒரு மாசம் விட்டுருவோமே, இந்த ஒரு வாரம் போகட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நாளைக்கு அப்புறம்னு நம்ம அங்க தள்ளி போட ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல தான் நம்ம தோல்வியே ஆரம்பிக்குது. ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய்யு தான் சொல்லி இருக்காங்க. நம்மளோட எந்த ஜெனரேஷனுமே நாளைக்கு அப்புறம்னு தள்ளி போற பழக்கத்தை சொல்லி கொடுக்கல. சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும், எலான் மஸ்க் ஆகட்டும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகட்டும், இவங்க எல்லாரோட நேமையும் இன்னைக்கு நம்ம சொல்றோம்னா அதுக்கான காரணம் இவங்க கிட்ட டயர்ட்னஸோ தள்ளி போற பழக்கமோ இல்லாம இருந்ததுதான். ஒருவேளை அவங்க நாளைக்கு பாத்துக்கலாம் தள்ளி போய் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வந்து அவங்களோட கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களோட பேர் இன்னைக்கு வந்திருக்குமா? வந்திருக்காது. யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களோட பேர் தான் வருது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? எதையும் தள்ளி போடுற பழக்கத்தை நீங்க வச்சுக்காதீங்க. நீங்க ஜெயிக்க வேண்டியது உங்களோட சோம்பேறித்தனத்தையும் தள்ளி போடுற பழக்கத்தையும் தான். முதல்ல நீங்க தோக்குற இடத்துல ஜெயிக்கணும். எங்க நீங்க தோக்குறீங்க? நாளைக்கு அப்புறம்னு தள்ளி போடுறீங்கல்ல, அங்கதான் நீங்க தோக்குறீங்க. அந்த இடத்த நீங்க உடைச்சு தள்ளுங்க. எப்போ உங்களுக்கு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல இல்ல, உங்க மனசுக்கு நீங்க நோ சொல்லிட்டு இப்பத்துல இருந்து செய்ய ஆரம்பிங்க. அங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் லாங் நீங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா முதல் தோல்வியே நம்மளோட அந்த சோம்பேறித்தனமும் அது இல்லாம அந்த தள்ளி போடுற பழக்கமும் தான். எந்த ஒரு மாற்றமும் உருவாக போறது இல்ல, நீங்க ஒரு மாற்றத்தை உருவாக்குற வரைக்கும். இன்னையில இருந்து கரெக்டா ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு நான் இந்த நிலைமைக்கு வந்தது இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், என் வாழ்க்கையை அவங்க தான் கெடுத்தாங்க, அவங்களதான் நான் முன்னேறல அப்படின்னு அடுத்தவங்க மேல பழி போட்டாலும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க போறது நீங்க மட்டும்தான். அதனால நீங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்துக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிறத முதல்ல ஒத்துக்கோங்க. எந்த இடத்துல நீங்க தோல்வியை சந்திக்கிறவங்களோ அங்க இருந்து நீங்க ஜெயிக்க பழகுங்க. நீங்க முதல்ல ஜெயிக்க வேண்டியது உங்களோட மனசை மட்டும்தான். அதை நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை தோற்கடிக்கிறதுக்கு வெளியில இருந்து ஒரு உருவம் வரணும்னு அவசியமே கிடையாது. ஒரு மாற்றம் வேண்டுமா? அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும், நாம தான் ஆரம்பிக்கணும், நாம தான் செயல்படுத்தணும். அந்த மாற்றம் நம்ம கையில தாங்க இருக்கு. இன்னைக்கு நான் இதை படிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்கலாமா, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாமா, கொஞ்ச நேரம் கதை பேசலாமா அப்படின்னு உங்க மனசு தோணும் பொழுதெல்லாம் நீங்க எப்போ நோடு சொல்றீங்களோ அப்போ உங்க வாழ்க்கையில எல்லாமே எஸ்ஸா தாங்க மாறும். அதாவது வெற்றி அப்படிங்கிறது எப்பவுமே எஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட தாங்க இணைஞ்சே இருக்கும். நீங்க எப்போ உங்களோட மைண்டுக்கும் இல்ல கெட்ட பழக்க வழக்கங்களுக்கோ நோ சொல்ல கத்துக்கிறீங்களோ அப்போ உங்க வாழ்க்கையே மாறிடுங்க. யாருக்கும் படிக்கணும் இல்ல வேலை செய்யணும் அப்படிங்கறத மோட்டிவேஷன் வந்து வராது. எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல கஷ்டப்பட்டு தான் அங்க வந்திருப்பாங்க. எடுத்த உடனே எல்லாருக்குமே அந்த மோட்டிவேஷன் கிடைச்சிடாது. அவங்களோட ஆசைகள்ல கனவுகள்ல எந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மோட்டிவேஷன் கிடைக்கும். ஆனாலும் மோட்டிவேஷனோட நின்று போயிடாம கடினமான உழைப்பு மட்டும் இல்ல, உறுதியான உழைப்பு இருக்கிறவங்க கிட்டதான் கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, அதை எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி ஒரு ஹாப்பினஸோட நம்ம கொடுக்குறோமோ அந்த எஃபெக்ட்டுக்கு தனி மரியாதையே இருக்குங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா இல்ல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எந்த அளவுக்கு நாம ஹாப்பியா ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது படிப்பா இருக்கட்டும், ஜாபா இருக்கட்டும், எதுவோ வேணாலும் இருக்கட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து ரொம்ப கடினமான மனதோட கொடுக்க கூடாது. என்னடா இது, இவ்வளவு தூரம் படிக்கணுமா, இவ்வளவு தூரம் வேலை செய்யணுமா, கொஞ்சம் கூட நமக்கு ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலையையோ இல்ல படிக்கவோ செஞ்சோம்னா அதனால வரக்கூடிய சக்சஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம போடக்கூடிய அந்த எஃபெக்ட், போடக்கூடிய அந்த ஒர்க்கை நம்ம என்ன பண்ணணும்,
ரொம்ப ஒரு ஹாப்பினஸோட ரொம்ப பிடிச்சி ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் பக்கத்தில் வந்துடும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய்.